எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே உரியது. சாந்தி சமாதானம் நபிமார்கள் மீதும் இறுதி நபியின் மீதும் நபித்தோழர்கள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய பெரியோர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதனிடத்திலே இருக்கின்ற மிகவும் மோசமான குணங்களிலே ஒன்றுதான் இந்த நயவஞ்சகம் என்று சொல்லக்கூடிய துரோக குணம். துரோகியை விட எதிரியே மேல் என்று சொல்வார்கள். எதிரியை கூட நம்பிடலாம், துரோகியை நம்ப முடியாது. ஆக நண்பனைப் போல நடித்து நம்மை காலை வாரி விடுபவர்கள் இந்த துரோகிகள். ஆகவே இந்த நயவஞ்சகர்கள், நம்பிக்கை துரோகம் செய்பவர்களை குறித்து நாம் எப்போதுமே கவனமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் 2 முகங்களை உடையவர்கள். இங்கே ஒரு மாதிரி பேசுவான், அங்கே ஒரு மாதிரி பேசுவான். 2 முகங்களை உடையவர்கள். மறுமையில் இவர்களுக்கு நெருப்பினாலான 2 நாக்குகள் இவர்களுக்கு கொடுக்கப்படும். அதை வச்சு அடையாளம் கண்டுக்கலாம். இந்த பூமியில் நயவஞ்சகனாக இவன் வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கான அடையாளமாக அது அமையப் போகிறது என்று சொன்னார்கள். இந்த தலைப்பை நாம் பேசுகின்ற நோக்கம், ஒன்று, நம்மிடத்திலே இந்த நயவஞ்சக குணங்கள் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வது. நாம் இங்கே ஒரு பட்டியலை தரப்போகிறோம். நயவஞ்சகனுடைய அடையாளங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு பட்டியலை தரப்போகிறோம். அந்த பட்டியலில் நாம் இடம்பெற்றிருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்வது இந்த உரையினுடைய ஒரு நோக்கம். இன்னொன்று, நமக்கு மத்தியிலே நயவஞ்சகர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதும் ஒரு நோக்கம். நயவஞ்சகத்திற்கு பல விளக்கங்கள் உண்டு. உள்ளத்திற்கும் உதட்டுக்கும் முரண்பாடு. உள்ளத்தில் என்றது ஒன்று, வாயில் சொல்கிறது ஒன்று. உள்ளத்திற்கும் உதட்டிற்கும் முரண்பாடு, உதட்டிற்கும் உடம்புக்கும் முரண்பாடு. வாயால் பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. ஆக எல்லாமே முரண்பாடு. உள்ளம், உதடு, உடல், இந்த 3க்களே முரண்பாடு, ஒன்று கொண்டு பொருந்தி வராது. நல்ல மனிதன் எதை சிந்திக்கிறானோ அதைத்தான் சொல்ல வேண்டும், எதை சொல்கிறானோ அதன்படி செய்ய வேண்டும். இவன் தான் நல்லவன். இவர்களை பொறுத்தவரையில் உள்ளத்தில் இருப்பது ஒன்று, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள், சொன்னபடி செய்யவும் மாட்டார்கள். இதுதான் சுருக்கமான ஒரு விளக்கம். நயவஞ்சகத்திலே 2 வகை இருக்கின்றன. ஒன்று பெரிய நயவஞ்சகம், நிஃபாக்குல் அக்பர். இவர்கள் யாரென்றால், ஈமானே கொள்வதில்லை, இறை நம்பிக்கை கொள்ளாமலேயே இறை நம்பிக்கை கொண்டதாக நடிப்பவர்கள். நபிகள் நாயகம் காலத்தில் இப்படி ஒரு பெரும் கூட்டம் மதீனாவில் இருந்தது. நடிப்பார்கள், இறை நம்பிக்கை கொள்ளாமலே நம்பிக்கை கொண்டதாக நடிப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறோம் என்று கூறும் மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லர். இஸ்லாத்தில் இணைந்தால் கிடைக்கக்கூடிய சலுகைகளை பெறுவதற்காகவும் இவர்கள் இஸ்லாத்தில் இணைந்தவர்கள். அடிப்படையில் இவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் தான், இவர்கள் காபிர்கள் தான். இவர்களை குறித்து குர்ஆன் சொல்லுகின்ற போது, இவர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டிலே இவர்கள் இருப்பார்கள், இவர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்வது. இது மிக முற்றிய நிலை. அடுத்த வகை குறைந்த நிஃபாக். அது என்னவென்று சொன்னால், ஈமான் இருக்கும், ஆனால் செயல்பாடுகளிலே குறைபாடு. அல்லாஹ்வின் மீதும் மறுமையின் மீதும் இறை தூதர்கள் மீதும் அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி அந்த செயல் இருக்காது. அந்த செயலுக்கும் அந்த ஈமானுக்கும் பொருந்தி வராது. பெருமானார் சொன்னார்கள், நயவஞ்சகன் என்றால் யார்? அவன் தொழுவான், நோன்பிருப்பான், தன்னை முஸ்லிம் என்றும் சொல்லிக் கொள்வான், ஆனால் பேசினால் பொய்யே பேசுவான், வாக்குறுதியை மீறுவான், நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானத்தை விழுங்குவான். இவன் தான் நயவஞ்சகன். இப்போ ஈமானில் இருக்க அவங்ககிட்ட, ஆனால் ஈமானினுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய செயல்பாடுகள் அவனுடைய உள்ளத்தில் இல்லை. இப்படிப்பட்டவர்கள் நம்ம இடத்துல ஏராளம். நிறைய பேர் இந்த அளவுகோலை வைத்து கொண்டு பார்த்தால், நல்லா தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், வட்டியும் வாங்கிக்கிறோம், வரதட்சணையும் வாங்கிக்கிறோம், லஞ்சமும் வாங்கிக்கிறோம். இதுவும் நயவஞ்சகம் தான், இது நயவஞ்சகம் தான், எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகவே இந்த 2 வகை இருக்குது. ஆனால் முதல் வகைக்கும் இதர் வகைக்கும் உள்ள வித்தியாசம் கொஞ்சம் இருக்கிறது. முதலாவது சொன்ன வகை கிட்டத்தட்ட அது நிராகரிப்பு, குஃபர் மாதிரி தான். பேருக்கு வாயளவில் ஈமான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் உள்ளத்திலே ஈமான் கிடையாது. ஆகவே அது குஃபரிலே சேரும்,
அது முர்த்தத், அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்களாக அவர்கள் கருதப்படுவார்கள். அவர்கள் தங்கள் தவறுகளை குறித்து கவலைப்பட மாட்டார்கள், அதற்காக மன்னிப்பு கோர மாட்டார்கள். அவர்கள் முத்திரையிடப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், சும்மன் புக்மன் ஒம்மையன் ஒஹும் லா யுப்சிரூன். அவர்கள் செவிடர்கள், குருடர்கள், ஊமையர்கள். அவர்கள் அதிலிருந்து மீள மாட்டார்கள். ஆனால் ரெண்டாவது வகையை சார்ந்தவர்கள், அது ஒரு ஈமானிலே ஏற்படுகிற ஒரு பலவீனம். நம்மிலே பலர் அப்படித்தான் இருக்கிறோம். இவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பு உண்டு, மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆகவே இந்த ரெண்டு நிலைகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவர்களுடைய பண்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று பார்க்கிற போது ஒன்று ஒன்றாக நாம் வருவோம். முதலாவதாக, இவர்கள் பொய் பேசுவார்கள். நயவஞ்சகனுடைய முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால் பொய் இருக்கும். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒரு எவனிடத்திலே 4 பண்புகள் இருக்கிறதோ அவன் நயவஞ்சகன். இந்த 4 முழுசாக இருந்தால் முழு நயவஞ்சகன். 4 எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நயவஞ்சகன் என்று சொன்னார்கள். அவன் பொய் பேசுவான், அவன் அமானத்தை விளங்குவான், கொடுத்த வாக்குறுதியை மீறுவான், எவரோடும் சண்டையிட்டால் அவர்களை திட்டுவான். இந்த 4 எவங்கிட்ட இருக்கோ அவன் 100% முனாஃபிக். பொய் பேசுகிறவன் எப்பவும் பேசிக்கிட்டே இருந்தா, அமானத்தை விளக்கினால் இந்த 4ஐயும் செய்தால் முழு முனாஃபிக். 1 இருந்தால் 25% முனாஃபிக், 2 இருந்தால் 50% முனாஃபிக். அவ்வளோதான், புரிஞ்சுக்கிறது. ஆகவே இவர்கள் மிக பெரும் பொய்யர்களாக இருப்பார்கள். தங்கள் உள்ளங்களில் இல்லாதவற்றை இவர்கள் நாவினால் கூறுவார்கள். உள்ளத்தில் இல்லை, ஆனால் நாவினால் கூறுவார்கள். குர்ஆன் சொல்லுகிறது 3:163. ஆகவே இந்த 4 பண்புகள் நயவஞ்சகனுடைய முக்கியமான 4 பண்புகள் என்று பெருமானார் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக முதலாவது பார்த்துக்கிடுங்க, இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. பொய் பேசுறது, வாக்குறுதியை மீறுறது, நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானத்தை விழுங்குறது, சண்டை போட்டால் திட்டுறது, இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கிடுங்க. இருந்ததுன்னா நீங்கள் நயவஞ்சல் பட்டியலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் ஒரு செக் லிஸ்ட் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இது ஒரு செக் லிஸ்ட். இந்த செக் லிஸ்ட்டில் எங்கே வர்றீங்கன்னு பார்த்துக்கிடுங்க. அதுக்காக தான் அந்த உரை. அடுத்தபடியாக, இவர்கள் பெரும்பாலும் சுயநலவாதிகளாக இருப்பார்கள். முனாஃபிக்கில் இருக்கிறாங்களே, தங்களை பற்றி தான் கவலைப்படுவார். பிறரை பற்றியோ, சமுதாயத்தை பற்றியோ, நாட்டை பற்றியோ, மக்களை பற்றியோ இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். எல்லா நலன்களையும் அனுபவிப்பார்கள், ஆனால் எந்த தியாகமும் செய்ய மாட்டார்கள். அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும், ஆனால் திருப்பி எதையும் செய்ய மாட்டார்கள். நாட்டுக்காகவோ, சமுதாயத்திற்காகவோ, மார்க்கத்துக்காகவோ உழைக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாம் வந்துடணும், அவங்களுக்கு எல்லாம் வந்துடணும். நான் ஒரு முஸ்லீம், நான் இந்த நாட்டினுடைய குடிமகன், எனக்கு எல்லாம் வந்துடணும். ஆனால் இவர்கள் திருப்பி செய்ய மாட்டார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் 3:166 இந்த முனாஃபிக்கீன்களை பார்த்து சொல்லப்படும், வாருங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் போர் புரிவதற்காக வாருங்கள், அல்லது குறைஞ்சபட்சம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக வாருங்கள் என்று அவரிடத்திலே கூறப்பட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? இன்று போர் நடைபெறும் என்பது எங்களுக்கு தெரியாதே, தெரிந்திருந்தால் நாங்கள் உங்களோடு வந்திருப்போமே என்று சொல்வார்கள். ஆக எப்படியாவது தப்பிக்கிறதுக்கான வாதங்களை எடுத்து வைத்து எந்த வகையான தியாகத்தையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். வரவு ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருப்பவர்கள். எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், இந்த இயக்கத்தில் சேர்ந்தா, இந்த அமைப்பில் சேர்ந்தா, இந்த இதில் சேர்ந்தா என்ன லாபம் கிடைக்கும், இதை பற்றித்தான் அவர்கள் கவலைப்படுவார்களே தவிர இவருடைய தரப்பிலே இருந்து நேரத்தையும் கொடுக்க மாட்டார்கள், பொருளையும் கொடுக்க மாட்டார்கள், உடல் உழைப்பையும் தரமாட்டார்கள், எதுவுமே தரமாட்டார்கள். இவர்கள் சுயநலவாதிகளாக இருப்பார்கள். ஆக நயவஞ்சகத்தினுடைய இது ஒரு அடையாளம். அன்றைய மதீனாத்தினுடைய முனாஃபிக்கீன்கள் அப்படித்தான் இருந்தார்கள். இஸ்லாத்தில் பேரளவிலே இணைந்து கொண்டு ஒரு முஸ்லீமுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இஸ்லாத்திற்காக எந்த தியாகமும் செய்ய மாட்டார்கள். அதான் அல்லாஹ் சொல்கிறான், போர் புரிவதற்காக வாருங்கன்னா ஓடி போயிடுவான். ஆகவே இவர்கள் சுயநலவாதிகள். மூன்றாவதாக இவருடைய பண்பு என்னவென்றால், இவர்கள் ஊருக்கு உபதேசம் செய்கின்ற உத்தமர்கள். ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்வான், இவன் வாழ்க்கையில் எதையும் பின்பற்ற மாட்டான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அதாமுருன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸகும் வ அன்தும் தத்லூனல் கிதாப். நீங்கள் நன்மையை எடுத்து நடக்குமாறு ஏவுகின்றீர்கள், வேதத்தை ஓதுகின்றீர்கள், ஆனால் உங்களை மறந்து விடுகின்றீர்கள். பிறருக்கு ஏவுகின்றீர்கள், உங்களை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். லிம தக்கூலூன மா லா தஃஅலூன்.
நீங்கள் செய்யாததை நீங்கள் சொல்லலாமா? நீங்கள் செய்யாததை சொல்லலாமா? கபர மக்தன் இந்தல்லாஹ், இது அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பை தரக்கூடிய. ஆகவே இவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள மாட்டார்கள், தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க. இது நயவஞ்சகத்தினுடைய ஒரு அடையாளம். மேராஜிலே பெருமானார் கண்ட காட்சி, ஒருவனுடைய உதடுகள் நெருப்பினாலான கத்திரிக்கோளால் வெட்டப்படுகிறது. யார் இவர் என்று சொன்னபோது, இவர் ஊருக்கு உபதேசம் செய்தார், ஆனால் தனது வாழ்க்கையில் பின்பற்றவில்லை. ஆகவேதான் அந்த பேசிய உதடுகள் வெட்டப்படுகின்றன. இன்னொரு காட்சியும் பெருமானார் சொன்னால், ஒருவரை நரகத்திலே கொண்டு தள்ளப்படும், அவருடைய குடல்களெல்லாம் வெளியே வந்துவிடும். அந்த குடல்களை சுமந்த வண்ணமாக சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார். அவரை பார்த்து மக்கள் கேட்பார்கள், ஏன்பா நீ உலகத்தில் நீதான் நன்மையை ஏவி தீமை நடக்கும்படியாக பிரச்சாரமெல்லாம் செய்து கொண்டிருந்தாய், உனக்கா இந்த கதி? இவ்வளோ நல்ல காரியமெல்லாம் செய்தாயே, உனக்கா இந்த கதி என்று அவர் கேட்கிற போது அவன் சொல்வானா, எல்லாத்துக்கும் சொன்னேன், நான் பின்பற்றலை, அதுக்காக அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்பதாக அவர்கள் சொல்வார்கள். ஆகவே ஊருக்கு உபதேசம் செய்கின்ற உத்தமர்கள். ஆக உண்மையான ஆள் எப்படி இருக்கணும், எதை சொல்கிறானோ அதை செய்யணும், அவன் தான் உண்மையானவன். ஊருக்கு உபதேசம் செய்தால் அவன் நயவஞ்சகன் என்ற பட்டியலில் தான் வந்து சேர்கிறான். அடுத்தபடியாக நயவஞ்சகனுடைய அடுத்த பண்பு என்னவென்று சொன்னால், தன்னிடத்திலே இருக்கின்ற குறைகளை மறைத்துவிட்டு அடுத்தடுத்து இருக்கின்ற குறைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பான். இவன்கிட்டையும் அந்த குறை இருக்கும், அதே குறை இவங்கிட்டே இருக்கும். ஆனால் அதை பற்றி இவன் கவலைப்படுறதில்லை, அதை திருத்தன்மை என்று ஆசைப்படுவதில்லை. வேறு யார்கிட்டெல்லாம் குறை இருக்கு என்று பார்த்து அந்த குறைகள்லாம் துருவி துருவி ஆராய்ந்து அவற்றை அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். நல்ல உள்ளம் படைத்தவர்கள், ஈமான்தாரிகள் அடுத்தவனுடைய குறைகளை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். எங்கிட்ட என்ன குறை இருக்கு, அதை எப்படி களைவது, என்னுடைய குறையை பற்றி சிந்திப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, என்னுடைய குறையை களைவதற்கு எனக்கு நேரம் இல்லை, முயற்சி இல்லை. திருக்கு மத்தியில் அடுத்தவன் குறையை என்ன பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே நயவஞ்சகர்கள் தன்னை பற்றி, தன்னுடைய குறைகளை திருத்திக் கொள்வதை பற்றி சிந்திக்காமல் பிறருடைய குறைகள் எங்காவது இருக்கிறதா, யார்கிட்ட என்ன குறை கண்டுபிடிக்கலாம், இதான் வேலையாக இருக்கும், இதுதான் அவனுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கும். ஆகவே அவரிடத்தில் இருக்கின்ற அடுத்த பண்பாக நாம் இந்த பிறருடைய தன்னுடைய குறைகளை மறைத்து அடுத்தவருடைய குறைகளை அறிமுகப்படுத்துவதிலேயே அவர்கள் கவனமாக இருப்பார்கள். அடுத்தபடியாக இந்த நயவஞ்சகருடைய அடுத்த குணம், எல்லோரையும் திருப்திப்படுத்த எண்ணுவார்கள். உண்மையையும் திருப்திப்படுத்துவார்கள், அசத்தியத்தையும் திருப்திப்படுத்துவார்கள். ஒரு ஆள்கிட்ட போவான், அந்த ஆள் ஒன்று சொல்வார், அந்த கருத்தை ஆமாங்கம்மா, அந்த ஆள் அதுக்கு மாற்றமான ஒரு கருத்தை சொல்லுவார், அதையும் ஆமாம்மா, ரெண்டுக்கு ஆமா, என்ன இது ஆமாவா அது ஆமா, ஏதாவது ஒன்று சொல்லு, ஏதாவது ஒன்று தானே சரியாக இருக்க முடியும், ரெண்டு எப்படி சரியாக இருக்க முடியும்? என்ன காரியம், போன காரியத்தை அவர்கிட்ட சாதிச்சுக்கணும். அந்த ஆள்கிட்டவே வசூலுக்கோ எதுக்கோ போயிருக்கான், ஏதோ உதவிக்கு போயிருக்கான், அவர் பணக்காரராக இருப்பார், அவர் ஏதாவது பேசுவார், எல்லாத்துக்கும் ஆமாம் 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 சாமி போட்டுக்கிட்டே இருப்போம். ஒருவேளை உன்னால் எதிர்த்து பேச முடியவில்லை, பணக்காரங்கிட்ட எப்படி எதிர்த்து பேசுறது? சும்மாவாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும், ஆதரித்து எப்படி பேசலாம்? ஆகவே இவர்கள் எல்லாத்துக்கும் எல்லாரையும் திருப்திப்படுத்த எண்ணுபவர்கள், சத்தியத்தை பேசுபவர்கள், சத்தியத்தை மட்டும்தான் திருப்திப்படுத்துவார்கள், அல்லாஹ்வை மட்டும்தான் திருப்திப்படுத்துவார்கள், எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆங்கிலத்திலே ஒரு கருத்து உண்டு, ஒன் ஹூ ட்ரைஸ் டு சாட்டிஸ்ஃபை ஆல் சாட்டிஸ்ஃபைஸ் நன், ஒன் ஹூ ட்ரைஸ் டு சாட்டிஸ்ஃபை ஆல் சாட்டிஸ்ஃபை நன். எல்லோரையும் திருப்திப்படுத்த விரும்புகிறவன் எவரையும் திருப்திப்படுத்த மாட்டான், எவரையும் திருப்திப்படுத்த மாட்டான். ஆக நயவஞ்சகர்களுடைய பண்பாக நீங்கள் இதை பார்க்கலாம், எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். இது ஒரு பண்பு. அடுத்தபடியாக முரண்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து கொண்டே இருப்பார்கள். முரண்பட்ட ஒன்றுக்கொன்று முரணான காரியங்கள். நாம் ஆரம்பத்திலே சொல்ல பெருமானாருடைய ஹதீஸ் அதைத்தான் நமக்கு சுட்டிக்காட்டி, இவர்கள் தொழுவார்கள், நோன்பிருப்பார்கள், தங்களை முஸ்லிம் என்றும் சொல்லிக் கொள்வார்கள், ஆனால் பேசினால் பொய் பேசுவார்கள், அமானத்தை விளங்குவார்கள், வாக்குறுதியை மீறுவார்கள். இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரணான செயலா அல்லவா? ஒரு தொழுகையாளி எப்படி பொய் பேசுவனாக இருக்க முடியும்? ஒரு நோன்பாளி எப்படி வாக்குறுதியை மீறுவனாக எப்படி இருக்க முடியும்? ஏனென்றால் தொழுகையும் நோன்பும் விதிக்கப்பட்டது எதற்காக? அல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக ஆவதற்காகத்தானே தொழுகையும் நோன்பு விதிக்கப்பட்டிருக்கிறது. தொழுகையில் ஒரு குறையும் வைக்கிறதில்லை, எல்லா வக்தையும் ஒழுங்காக தொழுகிறது, சுன்னத்தான வணக்கங்களை கூட தேடிப்பிடித்து தொழுவது, அவர்களை நாம் பாராட்டுகிறோம், குறைவென்றும் சொல்லவில்லை. தொழுகையிலே அவ்வளோ அக்கறையாக இருந்து நீங்கள் வாக்குறுதி பேணுவதிலும்
உண்மை பேசுவதிலும் கவனமாக இருந்திருக்கலாம் அல்லவா? தொழுகையாளியாக இருந்து கொண்டே கூசாமல் வரதட்சணை வாங்குகிறீர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் தொழுகைக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா? தொழுகையாளியாக இருந்து கொண்டே அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு லஞ்சம் வாங்குகிறீர்களே, ஏமாற்றுகிறீர்களே, வியாபாரத்திலே மோசடி செய்கிறீர்களே, கொள்ளை லாபம் அடிக்கிறீர்களே, போதைப் பொருளை கடத்துகிறீர்களே, இந்த தொழுகைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஏதாவது அர்த்தம் இருக்கா சொல்லுங்க. நேர் எதிரான முரண்பாடான செயல்கள். அதைத்தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இவர்கள் நயவஞ்சகர்கள். அடிக்கடி நம்மிடத்திலே வருகிற கேள்வி, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கேட்கின்ற கேள்வி, எதுக்கு சார் நீங்கள் ஆண்டவனை வணங்குறீங்க? ஏன் இப்படி ஒரு நாளைக்கு 5 நேரம் போகிறீங்க? ஏன் அந்த மக்காவுக்கு போகிறீங்க? ஏன் ஒரு மாதம் பூரா பட்டினி கிடக்குறீங்க என்று கேட்கிறபோது நான் அவர்களுக்கு சொல்லுகிறோம், இது ஒரு ஆன்மீக பயிற்சிப்பா, ஒழுக்க பயிற்சி, இறையச்சத்திற்கான பயிற்சி. அப்படியா? அடுத்த கேள்வி கேட்பான், தொழிலாளிகள் லஞ்சம் வாங்குறாங்களே, தொழிலாளி பூரா வரதட்சணை வாங்குறாங்களே, நீங்கள் சொல்கிறது ஒன்றும் பொருந்தி வரலையே, நீங்கள் சொல்லபடி பார்த்தா தொழுகையாளிகள் நல்ல ஆளாக இருந்திருக்கணுமே. அப்போ நாம் சொல்ல வேண்டியிருக்கு, இந்த ஹதீஸை தான் ஆதாரமாக காட்ட வேண்டியிருக்கு. இவர்கள் நயவஞ்சகர்கள், தொழுகையை வெறும் சடங்காகவும் வழக்கமாகவும் எடுத்துக்கொண்டவர்கள். தொழாட்டா அவங்களுக்கு மனசு திருப்தி இல்லை, ஏதோ ஒன்றை குறை வைத்து விட்டோம் என்ற ஒரு அங்கலாய்ப்பு, அவ்வளோதானே தவிர இந்த தொழுகை என்பது ஒரு ஒழுக்கத்திற்கான ஆன்மீகத்திற்கான பயிற்சி என்பதை புரிந்து கொண்டு தொழவில்லை. அதனை ஒரு சடங்காக ஆக்கிவிட்டார்கள், அவ்வளோதான். அப்படித்தான் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த நயவஞ்சகத்தினுடைய அடுத்த கூறாக நாம் பார்ப்பது முரண்பட்ட காரியங்களை அவர்கள் செய்து கொண்டே இருப்பது. அடுத்தபடியாக நயவஞ்சகனுடைய பண்பாக குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மயங்குகின்ற வகையிலே பேசுவார்கள். மயக்கம் தரும் பேச்சு, கவர்ச்சிகரமான பேச்சு, பேச்சை பார்த்தா மயங்கிடுவீங்க, அப்படி இருக்கும் அவங்க பேச்சு. அல்லாஹ் சொல்கிறான் 63 நாளில், இவருடைய பேச்சை நபியை நீர் கேட்க ஆரம்பித்தால் இவர்கள் பேச்சை நீர் கேட்டுக்கொண்டே இருந்து விடுவீர், பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்து விடுவீர். ஏனென்றால் நயவஞ்சகர்கள் பேசுவார்களே, என்ன இனிக்க பேசுவாங்க தெரியுமா? ஏமாற்றுகள் எப்படி பேசுவார்கள் தெரியுமா? முகஸ்துதி, அவர்கள் செய்கிற முகஸ்துதி என்ன, புகழ் என்ன, பணத்தை வாங்குவதற்காக பணக்காரர்களுக்கு மத்தியில் அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் என்ன, கடையேழு வள்ளல்களில் நீங்கள் தாங்க கடைசியாக வந்த வள்ளல் நீங்கள் தாங்க, சீதக்காது செத்தும் கொடுத்து சீதக்காது நீங்கள் தாங்க, அடுத்த சீதக்காது நீங்கள் தாங்கம்மா அவர்கிட்ட போய், அவன் கஞ்சனாக இருப்பான். சொத்துக்களை விற்பதற்காக போய் சொல்வார்கள், அங்கே போய் நல்லா இருக்குது பாருங்கள், இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரப்போகுது, இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது, இங்கே தான் ஏர்போர்ட் ரோடு இப்படி தான் போகுது எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இன்றைக்கி வாங்கின சொத்து அடுத்த வருஷமே பாருங்கள் 4 மடங்காக ஏறதா இல்லையாம்மா. ஆக இவையெல்லாம் பொய்யான மயக்குகின்ற பேச்சுக்கள். இன்னும் அவர்கள் அறிவார்ந்த முறையிலும் பேசுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. உமர் கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், நான் அதிகமாக யாரை பயப்படுகிறேன் தெரியுமா? அறிவார்ந்த நயவஞ்சகர்களை பற்றி நான் பயப்படுகிறேன். அப்போது தோழர்கள் கேட்டார்கள், நயவஞ்சகன் அறிவாளியாகவும் இருப்பானா? ஆம், அவர்கள் அறிவாளியாக இருப்பார்கள், ஆனால் அநீதியாக நடப்பார்கள். ஏனென்றால் அந்த அறிவு இருக்கிறவன் தான் இந்த போலியாக இப்படியெல்லாம் மயக்கிறதெல்லாம் அவனால் தான் பேச முடியும். ஒரு பாமரனால் அப்படி பேச முடியாது, ஒரு படிக்காதவனால் அப்படி பேசுவது குறைவாக இருக்கும். ஆனால் இந்த படித்தவர்களுக்கும் அறிவாளிகளுக்கும் தான் எப்படி மயக்கி பேசுவது, எப்படி ஏமாற்றி பேசுவது, எப்படி கவர்ச்சிகரமாக பேசுவது என்பதெல்லாம் அவர்களுக்குத்தான் தெரியும். ஆகவே அவர்கள் மயக்குகின்ற பேச்சுக்களை பேசுவார்கள். அடுத்தபடியாக நடிப்பு, பாசாங்கு என்பது இவரிடத்தில் அதிகமாக இருக்கும். மக்களுக்காக நான் கவலைப்படுகிறேன், அரசியல்வாதி இடத்துல பார்க்கலாம், உங்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு வாக்களியுங்கள்மா. உண்மை என்ன அர்த்தம்? எங்கள் குடும்பம் வளர்வதற்கு நீங்கள் வாக்களியுங்கள்னு அதுக்கு அர்த்தம். முதலை கண்ணீர் வடிப்பார்கள். மக்களுடைய பிரச்சனை பார்த்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஏழைகளை வாழ வைப்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம்மா. ஏழைகளுக்காக வாழவதற்காக வந்தால் இந்த சாராய கடையெல்லாம் கொஞ்சம் மூடலாம் இல்லை? உண்மையிலேயே இந்த ஏழை மக்கள் மீது இவர்களுக்கு அக்கறை இருக்கும் என்று சொன்னால் இந்த சாராய கடைகளை மூடியிருக்கலாம். இந்த லஞ்சமில்லாத மக்களை மிகவும் துன்புறுத்துகிற இந்த லஞ்சத்தை ஒழித்திருக்கலாம். உங்கள் கட்சிக்காரனே லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான், அதை ஒழிச்சிருக்கலாம். நீங்கள் மக்கள் பந்தாடப்படுகிறார்கள், அரசு அலுவலகங்களிலே மக்கள் பந்தாடப்படுகிறார்கள். ஒரு சாதாரண சான்றிதழை வாங்குவதற்கு மக்கள் பந்தாடப்படுகிறார்கள். இன்னைக்கு போ, நாளைக்கு வா, இன்னைக்கு வா, இன்னைக்கு வா. இந்த அரசு ஊழியர்கள் மக்களை படுத்துகிற பாடு. அவர்கள் மன்னர்களைப் போலவும் நாம் மனுதாரர்களைப் போலவும். அவங்க மன்னர், நாம் மனுதாரர்கள், பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த அரசு அதிகாரிகிட்ட போய். கொஞ்சம் கூட கவலை இல்லாமல், வெக்கப்படாமல்,
ஒரு இரக்கம் இல்லாமல் வருகின்ற மக்களை கொடுமைப்படுத்துகிறார்களே, இதுக்கு ஒரு வழி காணுங்க. மக்களுக்கு தேவையான சாலை, குடிநீர் வசதி, தண்ணீர், குப்பை, கூளம் இதெல்லாம் செய்யுங்க. உண்மையிலே மக்களுக்கு கவலைப்படுவதாக இருந்தார். அதைத்தான் சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, முதலை கண்ணீர் வடிப்பவர்கள் இவர்கள். முதலை கண்ணீர், crocodile tears. அது என்ன முதலை கண்ணீர்? இந்த ஓமையை பார்க்கிற போது எப்படி வந்தது? முதலாவது முதலை கண்ணீர் வடிக்குமா அது நமக்கு தெரியாது, விஞ்ஞானபூர்வமாக அது எப்படி நமக்கு தெரியாது. இந்த பழமொழி வந்த கருத்தை பார்க்கிற போது முதலை என்ன சொல்லுமா, நான் மீனை சாப்பிடுகிறேன், கடலில் உள்ள மற்ற பிராணிகளை எல்லாம் சாப்பிடுகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களை சாப்பிட்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேறு வழி இல்லாமல் நான் சாப்பிட்றேன் என்று கஷ்டப்பட்டு கொண்டே கண்ணீர் வடித்து கொண்டே அவற்றையெல்லாம் சாப்பிடுமா. அதுக்கு பேர் தான் முதலை கண்ணீர் என்று ஒரு கருத்து. இந்த அரசியல்வாதிகளும் மற்றவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஆக இந்த நயவஞ்சவாதிகள் நடிப்பு, பாசாங்கு, பிறருக்காக கவலைப்படுவதைப் போலவும் பிறருடைய துன்பத்தை கண்டு வருந்துவதைப் போலவும் அவர்கள் நடிப்பார்கள். உண்மையிலே அத்தகைய வருத்தத்தக்கிய உணர்வு அவரிடத்திலே இருக்கார். ஆக கவர்ச்சியாக பேசுவது. அல்லாஹ் சொல்கிறான் சூரா பக்ராவில் 204, 206 வசனங்கள். மனிதர்களிலே இப்படி ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பேச்சு உமக்கு கவர்ச்சியாக தெரிகிறது, மேலும் தம் மனதில் உள்ளதை தூய்மையானவை நிரூபிக்க அடிக்கடி அல்லாஹ்வை சாட்சியாக்கிறான். நான் நல்லவங்கிறதுக்கு ஒரே அல்லாஹ்வை அவன் சாட்சியாக்குகிறான். உண்மையில் இவர்களே சத்தியத்தினுடைய கொடிய பகைவர்கள். இவர்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிட்டால் அவருடைய முயற்சிகள் எல்லாம் பூமியில் குழப்பத்தை பரப்புவதற்காகவும், வேளாண்மையை அழிப்பதற்காகவும், மனித இனத்தை அழிப்பதற்காகவுமே இருக்கும். வெளியில் சொல்லுவான் நான் தூய்மையானவன் என்று அல்லாஹ்வை அடிக்கடி சாட்சியாக்குவான். ஆனால் இவனிடத்திலே அதிகாரம் கிடைத்து விட்டால் என்ன செய்வான்? பூமியிலே குழப்பத்தை உண்டு பண்ணுவான், வேளாண்மையை அழிப்பான், மனித இனத்தை அழிப்பான். இன்றைய அரசியல்வாதிகளுக்கு மிக பொருந்தி வருகின்ற ஒரு வசனம். மேடையில் பேசுகிறதுக்கும் அவங்க நடந்து கொள்றதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, ஆனால் மிக கவர்ச்சிகரமான பேச்சுகள். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் அவர்களை பற்றி கவனமாக இருக்க வேண்டும். ஆக மயக்கும் பேச்சு. அடுத்தபடியாக இந்த நயவஞ்சோட அடுத்த பண்பு என்னவென்று சொன்னால், இவர்கள் காட்டி கொடுப்பார்கள், உங்களை காலை வாரி விடுவார்கள், எட்டப்பர்கள். இவர்கள் எந்த சமயத்தில் கால் என்று உங்களுக்கு தெரியாது. கூட இருந்தே குழி பறிப்பவர்கள். உங்களோட பங்காளியாக இருப்பான், உங்களே காலை வாரி விடுவான். நண்பனாக இருப்பான், உங்களை காலை வாரி விடுவான். இயக்கத்தில் ஒன்றா இருப்பான், உங்களை காலை வாரி விடுவான். எப்போ என்ன செய்வான்னு சொல்ல முடியாது. அன்றைய முனாஃபிக்கீன்கள், அன்றைக்கு மதீனாவில் இருந்த முனாஃபிக்கீன்கள் என்ன செய்தார்கள்? பெருமானாரோடு பார்க்கிற போது நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தின் எதிரிகளோடு தொடர்பு வைத்திருந்தார்கள், யூதர்களோடு தொடர்பு வைத்திருந்தார்கள், மக்கத்து குறைஷிகளோடு தொடர்பு வைத்திருந்தார்கள். இங்குள்ள ரகசியங்களை எல்லாம் அங்கே கொண்டு எடுத்து சொன்னார்கள். அப்போது இறங்கப்பட்ட வசனம்தான், இவர்கள் இறை நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு இவர்கள் நிராகரிப்பாளர்களை தங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். ஆக இந்த இடத்துல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இறை நிராகரிப்பாளர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று இஸ்லாத்தில் எந்த சட்டம் இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பல பேர் குர்ஆனோட வசனம் சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. இது வந்திருக்கு, இறை நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு நிராகரிப்பாளர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அப்போ முஸ்லீம் அல்லாவோடு பழகவே கூடாதா, நண்பர்களாக ஆகக்கூடாதா? அப்படி ஒரு கருத்து இல்லை, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இந்த ரகசியங்களை கொண்டு போய் சொல்வது, இஸ்லாத்திற்கு எதிராக சதி புரிவது. பெருமானாருக்கு ஏராளமான முஸ்லீம் இல்லாத நண்பர்கள் இருந்தார்கள். பெருமானாருக்கு நஞ்சு ஊட்டியது ஒரு யூத பெண்மணி. நட்பாக இருந்த காரணத்தினாலே தான் அவர்கள் வீட்டுக்கு பெருமானார் விருந்து உண்ண போக அதை பயன்படுத்தி கொண்டு அந்த பெண்மணி உணவிலே விஷத்தை வைத்தாள். இஸ்லாத்தை தழுவாமலே தான் அபூ தாலிப் பல ஆண்டு காலமாக பெருமானாருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தார். மக்காவிலிருந்து பெருமானார் ஹிஜ்ரத்துக்கு செல்கிற போதே அவர்களுக்கு பாதை வழியை காட்டி கொடுத்தவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம் அல்லாவர் தான் குறைஷிகள் கண்ணில் படாமல் எப்படி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்வது என்பதனை பெருமானாருக்கு சொல்லிக் கொடுத்தவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர். புரிந்து கொள்ள வேண்டும். அபூ தாலிப் இறந்த பிறகு பெருமானாருக்கு மக்காவிலே ஒரு பாதுகாவல் தேவைப்பட்டது. அன்றைய அரபு குலப்படி ஒரு ஆளுக்கு பாதுகாப்பு தேவை, இல்லாமல் வாழ முடியாது. அபூ தாலிப் இறந்த பிறகு பாதுகாப்பு இல்லை பெருமானார். அப்போது இணை வைப்பவராக இருந்த அதி முத்தைம் பின் அதி என்று சொல்லக்கூடியவர், முகம்மதே நான் உமக்கு பாதுகாவராக ஆகிறேன், நான் இணை வைப்பவன் தான், நான் உன் இஸ்லாத்தில் இணையலை, ஆனால் உமக்கு பாதுகாப்பு தருகிறேன். ஆகவே அந்த அர்த்தத்தில் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. சில சகோதரர்கள், குறிப்பாக இளைஞர்களெல்லாம் இது மாதிரியான வசனங்களுக்கு தவறான பொருளை கொண்டு
முஸ்லீம் அல்லாத மக்களோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னெல்லாம் முடிவுக்கு வந்துடுறாங்க. அவசரப்பட்டெல்லாம் ஒன்று முடிவுக்கு வராதிங்க, குரானை முழுசாக படிச்சுட்டு முடிவுக்கு வாங்க. ஆகவே இவர்கள் காட்டிக் கொடுப்பார்கள். ஆக இன்றைய உரையிலே இதுவரை இவ்வளோ விஷயம் இன்னும் இருக்குது. நயவஞ்சனை பற்றி இன்னும் பல குணங்கள்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையிலே பார்ப்போம். ஆகவே ஒரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடாத குணம் இந்த நயவஞ்சகம். அது ஒரு அருவருப்பான கேவலமான இழிவான குணம். நயவஞ்சகம் ரெண்டு வகைப்படும். ஒன்று பெரியது, இன்னொன்று சிறியது. பெரியது ஈமான் கொள்ளாமலேயே ஈமான் கொண்டதாக சொல்வது, அது பெரியது. ரெண்டாவது ஈமான் கொண்டார்கள், அதிலே உறுதியாகத்தான் இருக்கிறார்கள், ஆனால் செயல்பாடுகள் ஏற்படுகின்ற குறைபாடு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவருடைய பண்புகள் என்னவென்று பார்க்கிற போது, பொய் பேசுவார்கள், மோசடி செய்வார்கள், சுயநலவாதிகளாக இருப்பார்கள், ஊருக்கு உபதேசம் செய்கின்ற உத்தமர்களாக இருப்பார்கள், தமது குறைகளை மடித்து அடுத்தவருடைய குறைகளை மட்டுமே சொல்வார்கள், எல்லோரையும் திருப்திப்படுத்த எண்ணுவார்கள், ஒன்றுக்கொன்று முரணான காரியங்களை செய்வார்கள், மயக்கும் பேச்சு பேசுவார்கள், நடிப்பார்கள், காட்டி கொடுப்பார்கள். ஆக இன்னும் இந்த உரை தொடரும். இன்னும் என்னென்ன பண்புகள்லாம் இருக்குது என்பதை அடுத்த உரையிலே பார்ப்போம். இந்த நயவஞ்சகம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படாமல் எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது, அதிலிருந்து மீள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையிலே பார்ப்போம். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.